ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவர்கள், நீர் யார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர்தான் என்றார். இயேசு கிறிஸ்து தான் யார் என்று சீடர்களுக்கும் யூத ஜனங்களுக்கும் சொன்னபோது, என்னை அனுப்பின பிதா என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. நானே அவர், அதாவது நானே இரட்சகர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே மரித்து போவீர்கள் என்று சொன்னபோது, அவர்கள் நீர் யார் என்று கேட்டதற்கு, நான் ஆதி முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லி இருக்கிறவர்தான். நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு, அதாவது சிலுவையிலே அறைந்த பின்பு, நானே அவர் என்றும், நான் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே செய்கிறேன் என்றும் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னார். ஏசாயா 43வது அதிகாரத்தில், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை என்று தன்னை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனங்களை மேற்கோள் காட்டி சொன்னார். ஏசாயா 48வது அதிகாரத்தில், யாக்கோபே எனக்கு செவிகொடு, நான் அவரே, முந்தினவரும் பிந்தினவருமாமே என்று சொல்லப்பட்ட வசனத்தின் நிறைவேறுதலாக வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில், நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். ஏசாயா 25வது அதிகாரத்தில், மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தனது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் நிறைவேறுதலாக நானே அவர் என்று நீங்கள் அறிந்து உணர்ந்து விசுவாசியாதிருந்தால் உங்கள் பாவங்களிலே மரித்து போவீர்கள் என்று கர்த்தராகிய இயேசு சொன்னார். அவரால் என்று வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வானத்தின் கீழே இந்த பூமியிலே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. நமக்காக மனிதனாக இந்த பூமியிலே வந்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனை ஏற்றுக்கொண்டு ஜீவனை கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதிருப்போமானால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. அதற்கான தண்டனையை நாம் பெற்றுத்தான் ஆக வேண்டும். அதைத்தான் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால், உங்கள் பாவம் மன்னிக்கப்படாவிட்டால் பாவத்தின் தண்டனையை நீங்கள் சுமக்க வேண்டி இருக்கும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் அறிந்திருக்கிறோமா? அவரே நம்முடைய இரட்சகர், மீட்பர் என்று உணர்ந்திருக்கிறோமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, தீர்க்க தரிசன ஆகமங்களிலே சொல்லப்பட்ட வசனத்தின் நிறைவேறுதலாக தேவனாகிய கர்த்தர் அனைத்தையும் நிறைவேற்றி இரட்சகராக எங்களுடைய பாவங்களுக்காக மேசியாவாக தம்முடைய ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக்கொண்டீரே. நீரே இரட்சகர் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு வரத்தக்கதான கிருபையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.